வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்க போகிறீங்களா? எந்த மொபைல் வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? இந்த வீடியோவில் அதை பற்றி தான் மக்களே பார்க்க போகிறோம். 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது, கேமிங்க்கு எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும், கேமரா எந்த மொபைலில் நல்லாயிருக்கும், டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல் இது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள் மக்களே. அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். பெஸ்ட்டான மொபைலையும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ நம்ம வரிசையில் என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். உங்களோட டைமை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள் மக்களே. இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் மோட்டோ தரப்பிலிருந்து மோட்டோ G45 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே அட்லீஸ்ட் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை 4K வீடியோ சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுமே இங்கே கொடுக்கல. ஸோ 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்தது மட்டும் நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். மற்றபடி பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்கிற வகையில் இல்லை. ஆண்ட்ராய்டு 14 லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 6S Gen 3 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. ஏன்னா AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 4,40,000 பக்கம் வருது. ஒரு நல்ல ஸ்கோர் இந்த பட்ஜெட்னு பொறுத்த வரைக்கும். 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஸோ அப்டேட் இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் கொடுக்கல. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருந்தாங்க மக்களே. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்கில் எந்த வித குறையும் வைக்கல. இந்த பட்ஜெட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இதில் இருக்குது. ஸோ பாட்டெலாம் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஆனால் அது மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 4GB 128GB 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் மக்களே. அண்ட் இதனோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. அண்ட் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் இங்கே டாப் ப்ரியாரிட்டியாக இருக்குது. அது டாப் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. மோட்டோட UI எப்பயுமே நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு க்ளீனாக இருக்கும். நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை, அது ஒரு நெகட்டிவ். அண்ட் மற்றபடி Full HD ப்ளஸ் இல்லை, அது ஒரு நெகட்டிவ். ஸோ அதை தவிர்த்து பெரிய நெகட்டிவ்னு என்னால் சொல்ல முடியல. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த இடத்துல தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Acer Super ZX அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு Full HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல். இது நல்ல டிஸ்பிளேன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா Full HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ஒரு சில மொபைல்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. 550 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகேவான பிரைட்னஸ்ன்றதை நமக்கு எதிர்பார்க்கலாம். 64+2+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா. இது சோனியோட சென்சர் மக்களே. சோனி IMX682 என்ற சென்சர் ஒரு நல்ல சென்சர்னு நம்மளால் சொல்ல முடியும். பட் ஆப்டிமைசேஷனில் கொஞ்சம் குளறுபடி பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணி அப்டேட் கொடுத்தாங்கன்னா இது கன்சிடர் பண்ணுறப்பலான ஒரு கேமராவாக இருக்கும். பட் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான அவுட்புட் தான் நம்மளால் பார்க்க முடியுது. பட் இந்த சென்சரை வச்சு நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணலாம். பார்ப்போம் மேசர் அப்டேட்டில் எதாவது ஃபிக்ஸ் பண்ணுறாங்களான்னு. 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க மக்களே. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற எல்லா மொபைலுமே யூஸ் பண்ணுற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. 4,20,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ் வருது. எத்தனை வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணல. செக்யூரிட்டி பேட்சும் மென்ஷன் பண்ணல. ஸோ அது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஓகே. ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த பட்ஜெட்டில் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட்டும் தந்திருக்காங்க. 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்குது. டிஸ்பிளேவுமே நல்லா இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. அண்ட் க்ளீனான ப்ளோட்வேர்ஸ் எதுவும் இல்லாத UI கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவ் பாயிண்ட்
எக்ஸர் ஒரு புது பிராண்டு. ஸோ அப்டேட்ஸ்லாம் எப்படி கொடுப்பாங்க, சர்வீஸ்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டவுட்ன்றது இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் அப்டேட்ஸ் அவங்க மென்ஷனே பண்ணல எத்தனை வருஷம் கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது, ஒரு சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூவில் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M7 தான். இந்த மொபைல் நமக்கு 6.88 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல் தான் இது. 600 nit ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்குது. அவுட்டோரில் கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும், நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் இருக்கும். ஸோ நம்ம கவலைப்பட தேவையில்லை. வாட்டர் ட்ராப் நாட்ச் மட்டுமே கொடுத்துருக்காங்க இந்த 2025. ஸோ இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன வாட்டர் ட்ராப் நாட்ச் ஓகேவா, இல்லை பஞ்சுவல் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து சோனியோட சென்சர் கொடுத்துருக்காங்க மக்களே. சோனி IMX852 என்ற ஒரு சூப்பரான சென்சர் கொடுத்துருக்காங்க. ஏன் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்னா, 10,000 பார்க்கும்போது ஒரு நல்ல இமேஜ் அவுட்புட்டை இங்கே போக்கோ M7 கொடுத்துருக்கு. ஸோ அதற்கு முக்கியமான காரணம் இந்த சோனியோட சென்சர் தான். 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸ்டேபிளைசேஷன் இல்லைனாலும் வீடியோட அவுட்புட்ன்றது நல்லாயிருக்கு. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. என்னதான் மெகா பிக்சல் கம்மியாக இருந்தாலும் உண்மையிலே நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அவுட்புட்ன்றது குறை சொல்கிற மாதிரி இல்லை. லோ லைட்டில் மட்டும் 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தோண வைக்கிற அளவுக்கு அதனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது இருந்தது. 1080p வீடியோ 30 fps செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்ல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. Android 14 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Android 15 கொடுத்துருக்க வேண்டியது ஒரு வருஷம் கம்மியாக கொடுக்குறாங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஒரு வருஷம் Android அப்டேட் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. டே டு டே டாஸ்க் அண்ட் மல்டி டாஸ்கிங்க்கு ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணிவிடும். லோ கிராஃபிக் செட்டிங்ஸில் வேணால் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஹெவி கேம்ஸ்லாம் நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியாது. UFS 2.2 ஸ்டோரேஜ் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க மக்களே. 2 வருஷம் Android அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. Android 15 கொடுத்து Android 17 வரைக்கும் அப்டேட் இருக்கும்னு சொல்கிறதுக்கு பதில் Android 14 கொடுத்து 2 வருஷம் கொடுக்குறேன், Android 16 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் 5160 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் எதுக்குன்னு தெரியாமல் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மேபி நீங்கள் ரெட்மி டிவைசஸ் PD சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற டிவைசஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்ட்ஸில் போட்டு தந்திருக்காங்க மக்களே. 6GB 128GB வேரியண்ட்டை 10,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரைஸிங் சொல்லிட்டு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமராவை நம்ம சொல்லலாம், அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம், அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு ஓகேன்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது. நெகட்டிவ் பாயிண்ட், இங்கே ஃபுல் HD பேனல் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த பட்ஜெட் நம்ம எதிர்பார்க்க முடியாது, பட் அது ஒரு நெகட்டிவாக தானே இருக்குது. ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா, போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைலின் பெயர் iQOO Z10 Lite தான். இந்த மொபைலில் நமக்கு HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல், 1000 nits ஹை பிரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக டிஸ்பிளேன்னு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். எக்ஸ்ட்ராடினரிலாம் சொல்லிட முடியாது. 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 5 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். iQOO Z9 Liteல நமக்கு 8 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. அதுவே நம்ம குறை சொல்லியிருந்தோம். பட் இங்கே 5 மெகா பிக்சல் மட்டுமே கொடுத்துருக்காங்க. மிகுந்த ஏமாற்றமாக இருக்குது. Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்க்கலாம், இந்த ப்ராசஸர் 10,000 ரேஞ்சில் இருக்க முக்கால்வாசி மொபைலில் இந்த ப்ராசஸர் தான் இருக்கும். ஸோ அதனால் அது எதுவும் பிரச்சனை இல்லை. 4,30,000 பக்கம் 102 ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. 2 வருஷம் Android அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 6000 mAh கொடுத்துருக்காங்க பேட்டரி. 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மிலிட்டரி கிரேட் 810H ப்ரொடக்ஷனும் இருக்குது. 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட 10,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங் நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஓவராலாக ஒரு குட் பேக்கேஜ்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டும் பார்க்கும்போது செல்ஃபி கேமரா ஏற்றுக்கவே முடியல. அட்லீஸ்ட் ஒரு 8 மெகா பிக்சலாக கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் மற்றபடி இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ iQOO கிட்டேருந்து நல்ல பேட்டரி பேக்கப்போட ஒரு மொபைல் வேணும்னா நீங்கள் இந்த மொபைலை மேபி கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் போக்கோவோட போக்கோ M6 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.9 inches ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. IPS LCD பேனல் தான். 550 nits பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுக்கு
கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரான்னு வரும்போது 108 மெகா பிக்சல் சென்சரோட ஒரு பிரைமரி கேமராவும் 2 மெகா பிக்சல் சென்சரும் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு இதுலேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் டே லைட்டில் நல்லாவே இருந்தது, லோ லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இங்கே Android 14ஓட லான்ச் பண்ணியிருந்தாங்க. Snapdragon 4 Gen AE ஆக்சிலரேட்டட் எடிஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. 4,40,000 பக்கம் AnTuTu ஸ்கோர் வந்தது. ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. Android 14ஓட லான்ச் பண்ணியிருந்தாலும் 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இதுவும் ஓரளவுக்கு டீசென்ட்டுன்னு சொல்லலாம். 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. UFS 2.2ஓட ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டரின்னு வரும்போது 5030 mAh பேட்டரியும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் 3.5 mm ஆடியோ ஜாக் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அண்ட் 6GB 128GB வேரியண்ட்டாக லான்ச் பண்ணும்போது 13,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ விலை கம்மியாக தான் இருக்குது. என்ன ப்ரைஸிங்கன்றதை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ், இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், மெயின் கேமராவை சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது செல்ஃபி கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது தான் ஒரு சின்ன நெகட்டிவாக இருந்தது. மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாமே ஓகேனா ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Infinix Note 50X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலை நமக்கு March 11, 2025 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட் லைன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு தெரியல, பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பஞ்சோல் டிசைன், சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 inches HD+ IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைலோட பெட்டரான டிஸ்பிளே கொண்ட மொபைல்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இது ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே தான். 50+AI என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க. 4K வீடியோ நம்மளால் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 2K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 15 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் SD ஸ்லாட் இருக்குது. மிலிட்ரி கிரேட் 810 Hz ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லை நண்பா. 6GB 128GB வேரியண்ட்டை 12,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டுருக்காங்கன்னு அந்த டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது உண்மையிலே பாசிட்டிவான விஷயம். பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே சூப்பராக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நமக்கு நிறையவே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே ஆவரேஜான டிஸ்பிளே தான். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு கேமிங் மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட முழு விமர்சனத்தை பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த இடத்த தக்க வச்சிருக்க மொபைல் Moto G35 தான் மக்களே. 6.72 inches Full HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே இருந்தது. அண்ட் 4K வீடியோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம். அதுவும் 4K வீடியோவும் கொடுத்து வைட் ஆங்கிளும் கொடுத்தது அட்டகாசமான விஷயம்னு சொல்லலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் இருக்குது. Moto G45 அதில் ஒன்று. Android 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்னாப்ட்ராகனும் யூஸ் பண்ணல, மீடியாடெக்கும் யூஸ் பண்ணல. யூனிசாக் கிட்ட இருந்த யூனிசாக் T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4,60,000 பக்கம் வருது. ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் இந்த பட்ஜெட்டில். 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தான் தருவாங்களாம். 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தராங்களாமா. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பும் இருக்குது மக்களே. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வரும்போது ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. Wi-Fi 5 சப்போர்ட்டும் இருக்குது. Bluetooth 5.0வும் இருக்குது.
4 GB 128 GBயை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவான விஷயம்னு பார்க்கும்போது டிஸ்ப்ளே 10,000 ரூபாய் செக்மெண்ட்லேயே ஃபுல் ஹெச்டி 120 ஹெர்ட்ஸ் கொடுத்தது சூப்பரான விஷயம். வைட் ஆங்கிள் சென்சாரும் 4Kவும் கொடுத்தது அதை விட சூப்பரான விஷயம். பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருக்குது. அண்ட் மோட்டோவோட யூஐ நமக்கு ரொம்ப க்ளீனாக இருக்கும், அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவும் சொல்கிற மாதிரி இல்லை. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸோடு சேர்த்து ரீசெண்ட் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.